சென்னை மாநகராட்சியில் உள்ள பொது கழிப்பறைகள் பராமரிப்பதில் ஊழல் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பொது கழிப்பறைகளை பராமரிக்க தனியார் ஒப்பந்த நிறுவனத்திற்கு 430 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டில் ஒரு கழிப்பிடத்தை ஒருமுறை பராமரிப்பதற்கான செலவு ₹3.18 இருந்த நிலையில் 8 மாத காலத்தில் 115 மடங்கு உயர்ந்து ₹363 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையின் பல பகுதிகளில் உள்ள பொது கழிப்பிடங்கள் பராமரிப்பின்றி அசுத்தமாக உள்ளதாகவும் தூய்மை பணியாளர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்கப்படவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வரி உயர்வை அதிகப்படுத்தி பொதுமக்களிடமிருந்து கட்டண கொள்ளையில் ஈடுபடும் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அந்த நிதியை முறையாக செலவு செய்கிறதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். பொதுப்பணிகள் எல்லாவற்றையும் தனியாருக்கு ஒப்பந்தம் விட்டு ஸ்டாலின் அரசு விஞ்ஞான ஊழலில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செய்ய வேண்டிய பணியை காமிச்சு இவங்க எந்த அளவுக்கு ஊழல் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு இந்த ஒரு டாய்லெட் விஷயத்தில் தெளிவாக தெரியுது. இப்படி 430 கோடி கொடுத்துமே அவங்க ஒழுங்காக பண்ணாதவங்களுக்கு அடுத்தபடியாக 1100 கோடிக்கு மேலே அடுத்த ப்ரொப்போசல் திரும்பவும் இந்த மாநகராட்சி தயார் பண்ணுறாங்கன்றதை கேள்விப்படும் போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. மக்கள் மீது வரியை அதிகமாக திணிக்கிறதுக்கு மட்டுமே இவங்க கவனம் செலுத்துகிறாங்களே தவிர அந்த பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்களே தவிர அந்த வரி பணத்தை எங்கே எடுத்துகிட்டு போய் கொட்டுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்எஸ்பின்னு ஒரு கம்பெனி இந்த மாதிரி கம்பெனிங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கோடிக்கணக்கில் வச்சு இந்த பணத்தை யாருக்கு போகுது, இந்த ஊழல் யாருக்காக செய்கிறாங்க அப்படின்ற கேள்வி எங்களுக்கு எழுது. சென்னை நுங்கம்பாக்கம் உத்தமர் காந்தி சாலையில் உள்ள நடை மேம்பால மின் தூக்கி பழுதாகி உள்ளதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகின்றனர். நடை மேம்பாலத்தில் சமூக விரோதிகள் மது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் பழுதாகியுள்ள நடை மேம்பாலம், மின் தூக்கி ஆகியவற்றை முறையாக பராமரிக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நடை மேம்பாலத்தை சீரமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். லிஃப்ட்டில் பழுது அடைஞ்சு இருக்கு, யாருமே யூஸ் பண்ண முடியாமல் சமூக விரோதிகளுக்கு கூடாரமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. இதை சரி செய்து கொடுக்கும்படி அரசிடம் கேட்டுக்கொள்கிறோம். வயதானவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் ரோடு கிராஸ் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை உடனே சரி செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.